ஹாய் ஹலோ வெல்கம் டு அடேங்கப்பா சமையல். வாங்க இன்றைக்கி வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படி ஃப்ரை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மசாலா தேவைப்படுதுன்றதை நான் சொல்கிறேன். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீன் வந்து நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேங்க. இதில் வந்து இந்த மீன் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நல்லா இந்த கருப்புலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீனாகவே நான் கழுவிட்டேன். இப்போ தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பவுலில் போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மீனுக்கு தேவையான மசாலா என்னென்ன மசாலான்றதை பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு பொடி. அடுத்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு 2 ஸ்பூன் போடுறேன்னா, இது வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். ஏன் இந்த ஆயில்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அந்த மசாலாலாம் அந்த மீனுக்குள்ளே தான் நல்லா ஒட்டியிருக்கும். அது நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது அது வந்து சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் அந்த எண்ணெயை விட்டுக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு. மீனோட மசாலா பொடியெல்லாம் கலந்து ஒரு 1/2 மணி நேரம் நாம் வந்து ஊற வச்சுப்போமா. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா இது வந்து நல்லா மசாலாலாம் வந்து இது உள்ளெல்லாம் நல்லா பூசி விடுங்க. ஏன்னா அது உப்பு காரம்லாம் நல்லா இறங்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இருக்கணுங்க. திக்காக அந்த அளவுக்கு ஊட்டி இருக்கணும், தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மீனில் இருக்கிற இந்த தண்ணியே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்துடுச்சுங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. தவா சூடாகிடுச்சிங்க. இப்போ வந்து ஆயில் வந்து லைட்டாக போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா மீனையும் நான் சேர்த்துட்டேன். நல்லா வேகட்டுங்க. வேக வேக நல்லா திருப்பி விடுங்க. எண்ணெய் நிறையா இருந்தால் கூட நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதனால் ஆயில் வந்து நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. கம்மி பண்ணிக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் கம்மியாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா தீச்சல் வந்துடும். அதனால் வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கூட போட்டு அப்படியே பெரட்டி விட்டுடுங்க. கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டால் இப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு திருப்பி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விடுங்க. ஸ்டீமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா தீ பிடிக்கும். அதனால் நான் வந்து ஸ்லோவாக வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி மூடி போட்டு மூடிடுறேங்க. சீக்கிரமாக வெந்துடும். அதேமாரி சீக்கிரம் கருகாது. உடனே எடுத்து பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி அழுத்தி விடுங்க. இதில் தண்ணி இருந்தால் அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த அனலில் வந்து சுண்டிடும். பாருங்கள், மீன் வந்து ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஏரி மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அது அந்த மசாலாலாம் போட்டு நல்லா கழுவணுங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஏரி மீன் மாதிரியே தெரியாதுங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.